ஜோசப் ஹெய்டன், மொசார்ட், பீத்தோவன் என அடுத்தடுத்து வந்த இசை ஜாம்பவான்கள் சிம்பொனி வடிவத்தை மேம்படுத்தி இசைக்கோர்வைகளை ஆழமாகவும் அடர்த்தியாகவும் பெரும் உணர்ச்சி மிக்கதாகவும் புதுமை மிக்கதாகவும் மாற்றிக்கிட்டே வந்தாங்க. ஒவ்வொரு காலத்தின் இசை ஜாம்பவான்களும் சிம்பொனியில் தங்களின் இசை ஆளுமைகளை வெளிப்படுத்தி மேம்படுத்திக்கிட்டே வந்தாங்க. இளையராஜா அவர்கள் லண்டனில் போயிட்டு இந்த சிம்பொனி அரங்கேற்றத்தை நடத்தும் போது பல பேர் சோஷியல் மீடியாக்களில் மொசார்ட், பீத்தோவன் இப்போ அவங்களுக்கு அப்புறம் இளையராஜா தான் அப்படின்றத பேசி நீங்கள் பார்த்துருப்பீங்க, போஸ்ட்டாக போட்டு பார்த்துருப்பீங்க. அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளையராஜாவுக்கு சிம்பொனி இசை அரங்கேற்றணும் அப்படின்றது நீண்ட நாள் நெடும் கனவு. 1986ஆம் ஆண்டு முதலே அதற்காக தன்னை தயார்படுத்திக்க அவர் தொடங்கிட்டாரு. மேற்கத்திய இசை கூட நம்ம இந்திய நாட்டுப்புற இசை, கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசையை ஒருங்கிணைச்சு 1986ஆம் ஆண்டில் ஹவு டு நேம் இட், 1988ஆம் ஆண்டில் நத்திங் பட் விண்ட் அப்படின்ற நீண்ட நேர இசை தொகுப்பு வெளியிட்டிருந்தாரு. அதெல்லாம் இப்போ கூட யூடியூப்ல அவைலபிளாக தான் இருக்குது, நீங்கள் தாராளமாக போயிட்டு கேட்கலாம். டாப் பெஸ்ட் சிம்பொனி ஆர்கெஸ்ட்ராவை வச்சு 2005ஆம் ஆண்டில் திருவாசகத்தை மேற்கத்திய இசைக்கருவிகளின் இசையோடு வெளியிட்டார். இப்படி தொடர்ந்து சிம்பொனி அமைக்கிறதுல அவர் ஆர்வம் காட்டிட்டு தான் வந்துட்டு இருக்காரு.